ஹாப்பி நியூ இயர். என்ன, எப்படி இருக்கீங்க? என்ன இந்த பக்கம்? டேய், என்னடா இது புதுசா இருக்கு? பொண்ணு வீட்டு தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பார்க்க போவாங்க. இவங்க என்னன்னா நம்ம வீட்டு பார்க்க வந்திருக்காங்க. புதுசா இருக்குல்ல, அதான் கூட்டிட்டு வந்தேன். அவ வரமாட்டேன்னு தான் சொன்னா, நான் தான் வலுக்கட்டாயமா கூட்டிட்டு வந்திருக்கேன். இது எப்படி இருக்கு? ஆ, நல்லா இருக்கு. அண்ணி, ஹாப்பி நியூ இயர் சொன்னேன், பதிலுக்கு சொல்லவே இல்லை. ஹாப்பி நியூ இயர். இந்த நியூ இயருக்கு நீங்க வந்திருக்கீங்க, அடுத்த நியூ இயருக்கு நாம சேர்ந்து இருப்போம். ஆமா, நீங்களும் இந்த வீட்டில் தானே இருக்கீங்க. ஏன் புருஷன் கூட பிறந்தவராச்சே. பின்ன அடுத்த நியூ இயருக்கு எல்லாரும் இந்த வீட்டில் ஒரேடியா சேர்ந்து தான் இருப்போம். டேய், முதல்ல ஏன் பெட்ரூமை காட்டு. இங்கே தானே கல்யாணம் பண்ணி வர போறேன். எல்லா ரூமையும் பார்க்க தானே போறேன். முதல்ல நாங்க வாழ போற ரூமை தான் பார்க்கணும் இல்லைங்க? ஆமாடா, முதல்ல எங்க பெட்ரூம் தானே பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் உன் பெட்ரூம் தான். இன்னொன்னு, உன் பெட்ரூம பார்த்தா என்ன பார்க்காட்டா என்ன? ஏய், ஏன் ரூம் தான் முதல்ல பார்க்கணும். நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஏன் ரூம் பார்க்காம எப்படி ஒரு ரூம் பாக்குறது? அதான் அவர் சொல்லிட்டாரே, உங்க ரூமை பார்த்தா என்ன பார்க்காட்டா என்ன. ஏன் புருஷன் முதல்ல எங்க ரூமை தான் காட்டுவாரு. இன்னும் கல்யாணமே நடக்கல, அதுக்குள்ளயும் புருஷன்னு முடிவு பண்ணியாச்சா? கடைசி நேரத்துல நின்னு போன நிறைய கல்யாணம் இருக்கு, அத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. என்னடா பேசுற? அவளுக்கு நான், எனக்கு அவனு முடிவாயிட்டு. கடைசி நேரத்துல நின்னு போன கல்யாணம்னா அது ஊடையில யாராவது வந்து குட்டையை குழப்பிருப்பாங்க. இங்க குழப்புறதுக்கு யாரும் இல்ல. அத்தனே, நான் ஒருத்தன் இருக்கேன், அத ஞாபகத்துல வச்சுக்க. ஏய், நீ என் தம்பி. அதெல்லாம் எங்க கல்யாணத்தை நீ தடுத்து நிறுத்துவியா என்ன? உனக்கு என் மேல அவ்வளவு நம்பிக்கை, ஆனா அன்னைக்குதான் என் மேல நம்பிக்கையே இல்ல பாத்தியா? அதனால அவங்க ஆசையை தான் நிறைவேற்றணும். இங்க பாருங்க குழந்தை, நீங்க தலையில நின்று தண்ணி குடிச்சாலும் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. நானும் மனசார இவரை என் கணவரா எப்பவோ தேர்ந்தெடுத்துட்டேன். அவரும் என் கூடயே வாழ்க்கை நடத்திட்டு இருக்காரு. இனி யாரும் ஊடையில புகுந்தாலும் எதுவும் நடக்காது. ஏங்க வாங்க, நாம போய் அத்தைக்கிட்ட முதல்ல ஆசீர்வாதம் வாங்குவோம். நல்லா பேசுறீங்க. நடக்கட்டும் நடக்கட்டும், போய் சுத்தி பாருங்க. போடி போ, எங்க போயிருவ? என் கைய மீறி நீ எங்க போறன்னு நானும் பாக்குறேன். இல்ல, எங்கேயோ போறேன்ல, போகாம இன்னும் நின்னுட்டு இருக்கியே, என்னத்துக்கு? ஏமா, என்னத்துக்கு உனக்கு தெரியாதா? என் ஆள அண்ணன் கூட்டிட்டு வந்துருக்கல, அதான். இல்ல, ஏதோ விளையாட்டா பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். அறிவு கட்டத்தனமா பேசிக்கிட்டு இருக்காத. உன் அண்ணனுக்கு அவளுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. நீ என்ன பைத்தியமா? ஒழுங்கு மரியாதையா இந்த நினைப்பை விட்டுட்டு வேற பொண்ணை பாக்குறேன், கல்யாணம் கட்டிட்டு ஒழுங்கா ஊரை பார்த்து ஓடுற வழிய பாரு. என்னம்மா நீ? நான் என்ன சீரியஸா சொன்னாலும் உனக்கு விளையாட்ட தான் தெரியுதா? இங்க பாருமா, ஒண்ணு நீயா அண்ணன் கிட்ட சொல்லு, இல்ல நீயா இந்த கல்யாணத்தை நிறுத்து. இல்ல நானே நிறுத்துவேன். எப்படி வசதின்னு பாத்துக்கோ. நீங்க பாருல பிரகாஷ், என் குணம் தெரியாம ஓடிக்கிட்டு அலையுத. நானும் எடுத்து சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒழுங்கு மரியாதையா நான் சொல்றதை கேளு. உன் அண்ணனுக்கு இவ்வளவு நாள் கழிச்சு இப்பதான் பொண்ணு அமைஞ்சிருக்கு. கல்யாணம் கை கூட போகுது. அந்த அறிவு கட்ட பையன் அவளை இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்தானே எனக்கு தெரியல. இங்க பாரு, உன்னை பத்தி அவனுக்கு சரியா தெரியல. அவன் உன்னை நம்பிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு துரோகம் பண்ணாத. ஏம்மா, அதுதான் நானும் சொல்றேன். அண்ணனுக்கு இன்னும் அழகான பொண்ணா நீ ஏன் பாரு, இல்ல நானே பாக்குறேன். இங்க பாருமா, நான் துரோகம் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சுதான் இப்போ வரைக்கும் பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். என் பேச்ச ரெண்டு பேரும் கேட்கலன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் என்ன குறை சொல்லக்கூடாது. முதல்ல சொல்லிட்டேன், பாத்துக்கோ. நாசமா போறவனே, இன்னும் என் தலையில என்னத்தை தூக்கி போட போறேன்னு தெரியலையே. நான் சொல்ல கேட்க மாட்டேன். இந்த பேச்சு பேசுற கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கால? இல்ல பொண்ணை பார்த்து நிச்சயம் வரைக்கும் வந்துட்டு இப்ப அவனுக்கு கல்யாணம் முடிக்காத எனக்கு முடிக்கிற? ஏம்மா, அந்த பொண்ணே வேண்டான்னு சொல்லல, ஆனா எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றேன். எனக்கு அவ வேணும்னு சொல்றேன். இங்க பாரு, எத்தனையோ விஷயங்கள்ல இப்படி எல்லாம் நடந்திருக்கு. அண்ணன் கட்ட போற பொண்டாட்டிய தம்பி கட்டியிருக்கான். எத்தனையோ படங்கள்லயும் நீ பாத்துருக்க தானே. இங்க பாருமா, எனக்கு இடைஞ்சலா அண்ணன் மட்டும் இருந்தாலும் வச்சுக்கோ, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நான் வாழணும்னா எதனாலும் பண்ணுவேன். நீ புரிஞ்சு நடந்துக்குவேன்னு நினைக்கிறேன். நான் வரேன், சொல்லி வை உன் செல்லமா வந்துட்டேன். என்னாச்சுமா? தம்பி கிட்ட ஏதோ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. என்னன்னு சொல்றடா. எதுவுமே சொல்ற நிலைமையில இல்ல. நீ இப்ப எதுக்கு இவளை இங்க கூட்டிட்டு வந்த? அவளை வீட்டுல கொண்டு விட்டுட்டு வா, அப்புறமா பேசிக்கலாம். என்னம்மா, அவ இங்க வந்ததுக்கும் அவன் பிரச்சனை பண்றதுக்கும் என்ன விஷயம்னு கேட்டா நீ ஏதேதோ சொல்ற. நீ அவளை கூட்டி கொண்டு வீட்டுல விட்டுட்டு வான்னு சொன்னல. இப்ப எதுவும் பேசுற நிலைமையில நானும் இல்ல, சொல்ற நிலைமையிலயும் இல்ல. என்ன ஆள விடு, எனக்கு தலை வலிக்குது. ஏமா, நீ வீட்டுக்கு போ, எதுவானாலும் அப்புறம் பேசிக்கலாம். சரிங்க அத்தை. சரிம்மா, நான் போய் விட்டுட்டு வரேன்.
என்னடி சொல்ற? நீ சொல்றது கேட்க கேட்க ஆச்சரியமா இருக்கு. என் தம்பி பிரகாஷா உன்கிட்ட அப்படி சொன்னா? நான் என்ன உங்ககிட்ட பொய்ய சொல்ல போறேனா? எங்க அவன் தான் அப்படி சொன்னான். கேட்குற உங்களுக்கே இப்படி இருக்கே, அப்போ அவன் முன்னாடி ஏசுன எனக்கு எப்படி இருக்கும்? எங்க அவன் சரியில்லைங்க. அவன் இந்த கல்யாணத்தை எப்படி அது தடுத்து நிறுத்துவேன்னு சொல்றான். அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பேசியிருப்பான். அவன் வரட்டும், நான் கேக்குறேன். அது எப்படிடி வசந்துக்கு பார்த்த பொண்ண நான் கட்டிக்க போறேன்னு இவன் உன்கிட்ட சொல்லியிருப்பான்? இது என்ன புது கதையா இருக்கு? வசந்துக்கு பார்த்த பொண்ணு இவன் கட்டிக்க போறேன்னு சொன்னானா? பிரகாஷ் அப்படி சொன்னா? ஆச்சரியமா இருக்கு. இந்த குரங்கிய அவனுக்கும் பிடிச்சு போச்சா? அப்போ வேட்டை இருக்கு. இன்னைக்கு போய் பிரகாஷ் கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிச்சிட வேண்டியதான். பேசாம இந்த குரங்கிய அவனுக்கே கல்யாணம் முடிச்சிட்டா என்ன? இப்ப என்னடி செய்யறது? என்ன செய்யறதுன்னு என்கிட்ட கேக்குறீங்க? உங்க தம்பிய செருப்பால அடிச்சு இங்க இருந்து விரட்டி முடுக்குங்க. அந்த தைரியம் உங்களுக்கு இருக்கா? இல்லல்ல. எங்க இப்படி பேசுறானே, அத்தைக்கிட்ட பேசாம சொல்லிடுவோமா? இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். நிப்பாட்டிட்டு அந்த தேவி பிள்ளையை இவன் கல்யாணம் கட்டிக்கணும்னு நினைக்கிறான். இது எப்படிங்க சாத்தியமாகும்? அவன் மனசுலயும் ஆசையை வளர்த்து அந்த பிள்ளை மனசுலயும் ஆசையை வளர்த்து 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கல்யாணம் கட்டிக்கிற நிலைமையில இருக்கும்போது இவன் ஊடையில புகுந்து அண்ணன் பொண்டாட்டி ஆக்க போறவளை கட்டிக்கணும்னு நினைக்கிறானே, இது என்னங்க நியாயம்? அதானடி எனக்கும் புரியல. என்னால என்ன செய்ய முடியும்னு தெரியல. இவன் நான் சொன்ன கேட்கவும் மாட்டான். சும்மாவே என் மேல ஏதாவது பழிய போட்டு எங்க அம்மா கிட்ட இருந்து என்னை விலக்கி வைக்க தான் பார்ப்பான். அவன் கோணம் அப்படி. இப்போ தம்பி கிட்ட சொல்லி புரிய வச்சா அவன் மனசு சங்கடப்படுவான். பாவம் வசந்து இவ்வளவு நாள் கழிச்சு அவனுக்கு பொண்ணு அமைஞ்சிருக்கு. இந்த கல்யாணத்தை தடுத்துறதுக்கு இந்த பிரகாஷ் பையா எல்லா வேலையும் செய்வானே. அவன் யாரு சொன்னாலும் கேட்க மாட்டானே. அவன் சரியான பிடிவாதக்காரன். அதுக்காக அந்த தேவி வாழ்க்கைய நாசமாக்கணும்னு சொல்றீங்களா? நான் எங்கிட்ட அப்படியெல்லாம் சொன்னேன்? அந்த பொண்ணு பாவம், ஏற்கனவே கஷ்டப்பட்ட குடும்பத்துல இருந்து இங்க வருது. அது சந்தோஷமா இருக்கணும்ல. அப்ப அதுக்கு என்னதான் வழி? உங்க தம்பிய அடிச்சு முதல்ல இங்க இருந்து துரத்துங்க. அவன் அமெரிக்காலே போய் கிடக்கட்டும். இங்க இவங்க 2 பேரும் கல்யாணம் கட்டிக்கிட்டு சந்தோஷமா இருக்கட்டும். ஆமா, நான் சொன்ன உடனே அவன் கேட்டுருவான். அவன் கேட்க மாட்டாங்க. சரியான திமிரு பிடிச்சவன். உங்க தங்கச்சியோட மறு உருவம். உங்க தங்கச்சி எப்படி திமிரு பிடிச்சி ஆடுன்னு ஆடுறாளோ அதே மாதிரிதான் அவனும். இவங்க 2 பேரையும் ஒரு திராசுல வச்சா சரியா இருக்கும். 2 பேருக்குமே கெட்ட புத்தி, திருந்தவே மாட்டாங்க. நீங்க எல்லாரும் மாமா மாதிரி, அவங்க 2 பேரும் அத்தைய மாதிரி. நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்க அம்மாவை சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. ஏங்க ஆரம்பத்திலே இவங்க 2 பேரையும் கண்டிச்சு வளர்ந்துருந்தா இந்த மாதிரி ஆயிருக்குமா? எல்லாம் உங்க அம்மா கொடுக்குற செல்லம். அடி பாவி நெட்டக்காளி, ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு கடைசியில ஏன் மேலேயே பழி போடுறியா? எங்க அம்மா செல்லம் கொடுத்ததாலதான் நாங்க கெட்டுட்டோமா? இருக்குடி, உனக்கு நேரம் வரட்டும், அப்புறம் உன்னை எப்படி பழி வாங்குறதுன்னு பாக்குறேன். இந்த நெட்டக்காளிக்கு எதிரா இந்த கல்யாணத்தை நிறுத்தணுமே. இந்த நெட்டக்காளி விரும்புற மாதிரியெல்லாம் நடந்துட்டா இவளை கையில பிடிக்க முடியாது. அப்படியே பிரகாஷுக்கு அந்த கிறுக்கியை கல்யாணம் பண்ணி வச்சாலும் நல்லா இருக்காதே. இவங்க 2 பேரும் ஒருவேளை புருஷன் பொண்டாட்டின்னு சந்தோஷமாயிட்டாங்கன்னா எப்படி? அந்த வசந்த பையலுக்கு அந்த கிறுக்கியை கல்யாணம் பண்ணி வச்சா இந்த வசந்த பையன் நம்மள மதிக்கவே மாட்டான். உலகத்துல இவனுக்கு எல்லாம் கிடைச்சதுன்னு அலைவான். அப்போ அந்த கிறுக்கையன் பிரகாஷே பரவாயில்ல. அதனால பேசாம அவனுக்கே கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதான். போய் அம்மா என்ன நினைக்கின்னு பாப்போம். இப்ப தம்பி கிட்ட விஷயத்த சொன்னா அவன் எப்படி எடுத்துக்குவான்னு தெரியலையே. என்னடி பண்றது? பேசாம நாம சேர்ந்து அவங்களுக்கு கோயில வச்சு கல்யாணத்தை நடத்தி முடிச்சிருவோமா? திடீர்னு அம்மா மனசு மாறி வசந்துக்கு இந்த பொண்ணு வேண்டான்னு சொல்லிட்டுனா பாவம் வசந்து அதை தாங்கிக்குவானா? நானும் அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டேங்க. வசந்துக்கு இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லி அத்தை தடுத்து நிறுத்தினாலும் இவன் எப்படியும் தேவிய அடையணுங்கிற ஆசையை நிப்பாட்ட மாட்டான். எப்படியாவது அவளை கல்யாணம் பண்ணிடுவான். இவன் அப்படி கல்யாணம் பண்ணிட்டு கடைசியில அந்த புள்ள பாவம். இவன் எப்படிப்பட்டவனு நமக்கு தெரியும்.
யார் யாதி இவன் மதிச்சிருக்கானா? பொண்டாட்டிய மட்டும் இவன் எப்படிங்க மதிப்பான்? எங்க அம்மா மனசுல என்ன இருக்குன்னு தெரியலையே. உங்க அம்மா என்னைக்கு நீதி நேர்மை நியாயம்னு பார்த்தாங்க, உங்க அம்மா கடைசியில இந்த பிரகாஷுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏங்க உங்க அம்மாலாம் இந்த கல்யாணத்தை இனி தெரிஞ்சா நடத்த விடுவாங்களான்னு தெரியல. அதனால தெரியாத மாதிரியே இருங்க. யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல வேண்டாம். வசந்து கல்யாணம் முடிச்சிட்டாருன்னா ஒருவேளை அதுக்கப்புறம் பிரகாஷ் எப்படியும் அண்ணன் பொண்டாட்டி ஆயிட்டான்னு மனசு மாறினாலும் மாறலாம்ல. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டுக்கு. தலையெல்லாம் வலிக்குது. என்ன செய்யனே தெரியல. உன்கிட்டயே இவ்வளவு திமிரா பேசினமே அவன் மாறுவானா? அது எனக்கும் புரியல. பொறுமையா இருங்க. வேற என்ன பண்றது? சரி டி. இந்த சின்ன பையவுல எங்க போச்சு? டிவில இத காட்டிக்கிட்டு இருக்கா. என்ன கிழவி அப்படி டிவியை உத்து பார்த்துட்டு இருக்கா? அவளுக்கு டிவியை பார்க்கலனா நேரம் போவாதே. அப்படி என்னத்த பார்க்கறான்னு நாமளும் போய் பார்ப்போம். இது என்ன ஆச்சரியமா இருக்கு. அந்த சின்ன பையன் என்னைய மாதிரியே இருக்கா. யாரா இருக்கும்? ஆச்சி டூப்ளிகேட் என்னைய மாதிரி யாராவது வச்சிருக்கியா? டிவில என்ன மாதிரி பார்த்துட்டு இருக்க? சொல்லு எங்க என்னைய மாதிரியே இருக்கா அந்த பையன்? ஆமாடா, நான் உன்ன மாதிரி டூப்ளிகேட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஏலே எவனோ உன் படத்தை எடுத்துட்டு போய் இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கான்னு நினைக்கேன். அதான் இப்போ ஏஐ ஓஐன்னு எல்லாம் ஐயின்னு சொல்லுதேல, அந்த மாதிரி உன்ன மாதிரியே ஆளை உண்டு பண்ணி வீடியோவை ரெடி பண்ணியிருக்கான்னு நினைக்கேன். அப்பா உன்னை விண்வெளிக்கே அனுப்பலாம். இந்த அளவுக்கு ஏஐ தெரிஞ்சு வச்சிருக்கியே. அது என்ன ஏஐ ஓஐ? ஆமல விளக்கம் கேளு. விளக்கம் எனக்கு தானே விளக்க தெரியும். அதான் ஏஐ ஓஐன்னு என்னலாமோ சொல்லுதானுவல. இப்போ அன்னைக்கு கூட என்னமோ சொல்லுது அவளை எக்ஸ் வலைத்தளமாம்ல. அதுல எவ போட்டாவியோ ட்ரெஸ்ஸே இல்லாம போட்டுட்டானுவலாம். அதனால எல்லாரும் கோர்ட்ல கேஸ் போடுறாவோ அப்படி இப்படின்னு இந்த நியூஸ்ல தான் சொல்லிக்கிட்டான். அடப்பாவியலா, கிளவி இவ்வளவு நியூஸ் சேகரிச்சு வச்சிருக்க. இந்த ஆம்பளைகளுக்கு மட்டும் ஏன்டா இப்படி கிடுக்கு புத்தி வருதோ தெரியல. எந்த பொம்பளையாவது ஒரு ஆம்பளை படத்தை எடுத்து அப்படியே ட்ரெஸ் இல்லாம போடுறாளா? இல்லையே. ஆனா இந்த ஆம்பளைகளுக்கு மட்டும் ஏன்டா பொம்பளை படத்தை மட்டும் இப்படி போடணும்னு நினைக்கிறானுங்களோ தெரியல. இவங்களுக்கு அம்மா இல்லையா, இல்ல அக்கா தங்கச்சி மாடி இல்லையா, இல்ல பொண்டாட்டி இல்லையா, இல்ல மாவாதான் இல்லையா? வேறவு புத்தி ஏன் இப்படி போகுது? சரியான குறுக்கு பயிர்களா இருப்பானுவ போல. இவனும் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்கு, அதையெல்லாம் விட்டு போட்டு இந்த மாதிரி கிறுக்கு வேலை செய்யறதுக்கே இருப்பானுவ போல. இவனோட நடு ரோட்ல வச்சு சுட்டு கொள்ளணும். இல்லே நீ சரியா சொன்ன. இந்த சவுதி அரேபியான்னு ஒரு நாடு இருக்காம்ல, அந்த நாட்டுலலாம் தண்டனை பலமா கொடுப்பானாம்ல. இல்ல இந்த மாதிரி ஆள்களெல்லாம் அந்த நாட்டுல இருந்தா வச்சுக்கோ, அப்படியே மரண தண்டனை தான் கொடுப்பானா. நடு ரோட்ல வச்சு கல்லை கொண்டு எரிஞ்சியே கொல்லுவானா, இல்ல நடு ரோட்ல தூக்கு போட்டு கொல்வானுவலாம். அப்படித்தான் இவனுக்கு தண்டனைய கொடுக்கணும். இங்கே எல்லாவனும் சேர்ந்ததுன்னு தப்பு பண்ணுதான். அதனால ஆம்பளைக்கு ஒரு சட்டம் பொம்பளைக்கு ஒரு சட்டம்னு போயிருது. பாவம் அந்த பொம்பளை பிள்ளைய அதுவ போட்டாக்களை இப்படி போடும்போது கொஞ்சம் கூட இவனுக்கு மனசு வலிக்காதோ என்ன இளவோ. எல்லாத்துக்கும் காரணம் யாரு? இப்படி பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு காரணம் யாரு? பெத்த ஆத்தா தானே. என்னைக்காவது பொம்பளை பிள்ளைனும் ஆம்பளை பிள்ளைனும் சரி சமம்னு வளர்க்கலாம். பொம்பளை பிள்ளைல காலையில 8 மணி வரைக்கும் என்ன உடக்கங்கிறிய, அப்புறம் வீட்டு வேலையை கூட அவதான் செய்யணுங்கிறிய, ஆம்பளை பையன் சின்ன தட்டை எடுத்துட்டு போக கூடாதுங்கிறிய. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தானே. இப்படி ஆம்பளை பிள்ளைன்னு ஒசத்தியில தூக்கி வச்சு கொண்டாடுனதுனாலதான் இங்க ஒவ்வொருத்தனும் தப்பு பண்றான். முதல்ல பெத்தவங்க பிள்ளைங்களை கண்டிச்சு வளங்க. பொம்பளை பிள்ளையும் ஒண்ணுதான் ஆம்பளை பிள்ளையும் ஒண்ணுதானே நீங்க வளர்த்தீங்கன்னா எல்லாரும் புரிஞ்சு நடந்துக்குவாங்க. ஏன் சோத்த நல்ல உட்காந்து திங்கிறான் தட்டு நிறைய, அதை கொண்டு போய் அவனுக்கு கழுவுறதுக்கு வலிக்குதோ? அதென்ன பொண்டாட்டி தான் தட்டை கழுவணும், ஆத்தா தான் தட்டை கழுவணும், அக்கா தங்கச்சி தான் தட்டை கழுவணும் அப்படின்னு நினைக்கிறது. ஏன் இவன் வேலையை இவன் செய்ய மாட்டானாமா? வேலைக்கு போனா என்ன வெட்டிக்க விடமா? முதல்ல நீங்க ஒழுங்காடுங்க, அப்புறம் எல்லா மனுஷனும் ஒழுங்கா எடுப்பான். என்னல ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்கிற கதையா? கடைசியில எனக்கே புத்திமதி சொல்லிப்பட்ட. நான் என் மவனை வேலை வாங்குறது இல்லைன்னு தானே இப்படி சொல்லுதே. என் மருமவளை வேலை செய்யி புருஷனுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தானே இப்படி சொல்லுதே. அவங்க சாப்பிட்டுட்டு போறாங்க. நீ பொம்பளை ஆம்பளை சாப்பிட்ட பிறகுதான் சாப்பிடணும், அவனுக்காக வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். அப்போ அம்மாக்கு பசிக்காதா? இங்க பாடாச்சி, முதல்ல நீ திருந்து. நீ அந்த காலத்துல அடங்கி ஒடங்கி அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு ஒவ்வொருத்தருக்கும் பயந்து உன் புருஷனுக்கு முன்னாடி சாப்பிடணும்னு எண்ணம் வந்தா கூட அதை அடக்கி வச்சுக்கிட்டு இருந்திருக்கல.
எங்க மாமியாருக்கு பயந்து பயந்தே சோத்தை தின்னதே கிடையாது தெரியுமா? எங்க மாமனாரு மாமியாரு கொழுந்தேன் மச்சான் எல்லாரும் சாப்பிட்டுட்டு போன பிறகுதான் நாங்க சாப்பிட உட்காருவோம். அதுவும் உங்க தாத்தா வரதுக்கே லேட் ஆயிரும். வயக்காடெல்லாம் வேலையெல்லாம் முடிச்சிட்டு ராத்திரி வரதுக்கு 7 மணி ஆவாரு. அது வரைக்கும் அவருக்காக காத்திருந்து அவர் சாப்பிட்ட பிறகுதான் சாப்பிடணும். இல்லனா புருஷன் திங்கிறதுக்கு முன்னாடி அப்படி பசிக்குதோ உனக்கு அப்படின்னு என்ன பாடுபடுத்தும் தெரியுமா எங்க மாமியா? அதனாலதான் நீ எங்க அம்மாவை டார்ச்சர் பண்ணுத. அப்படிதானே? இங்க பாரு, இனிமே அது திடுந்து. அப்பதான் தினமும் சொல்லுதே உனக்கு பசிச்சா சாப்பிடுன்னு. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் எங்க அம்மாவை நீ சாப்பிட விட்டுருப்பியா? என்ன பாடுபடுத்தி இருப்ப சொல்லு. தெரியாம பண்ணி போட்டேன். இனிமே அப்படிலாம் நடந்துக்க மாட்டேன். உங்க அம்மாக்கு பசிச்சா அவ சாப்பிட்டுட்டு போறா. ஏ மாவன் வந்தா நான் முழிச்சிருந்தா சாப்பாடு போட்டு கொடுத்துக்கிறேன். இப்ப என்ன? அதெல்லாம் சரிதான். இன்னைக்கு இப்படித்தான் பேசுவ, நாளைக்கு இதே வாயி வேற மாதிரி பேசும். அதெல்லாம் பேசாதுல. தப்ப நானே உணர்ந்துட்டேன். நான் பண்ணதெல்லாம் தப்புதான். என்னதான் இருந்தாலும் மருமக வேற மகன் வேறன்னு பிரிச்சு பாக்குறது தப்பு தானே? சொந்த மருமவளையே இப்படி பாக்குறேன், அப்புறம் அடுத்தவளவோ அசல்ல இருந்து வரவள எப்படி பாப்பா? அப்பா இப்பவாது புத்தி வந்துச்சே. போய் எங்க அம்மாவை கேசரி செய்ய சொல்றேன். ஆமல இதான் சாக்குது. கேசரி திங்கிறது இல்லையாக்கும் உங்க அம்மா எதுக்கு செய்யணும்? நானே போய் செய்கிறேன். இது வரையா? சரி சரி, ஆடம்பமே அமர்க்களமா ஆகட்டும். மாற்றம் ஒன்றே மாறாதது